எல்லாருமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். நாளையிலிருந்து கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக தமிழ்நாட்டுல வரப்போகுது. இத்தனை நாட்கள் பெங்கல் புயல் போனதுக்கப்புறம், இத்தனை நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமா வரப்போகுது. அதிகாலை நேரங்கள்ல, காலை நேரங்கள்ல, மதிய நேரங்கள்ல, இரவு நேரங்கள்னு சொல்லிட்டு நாள் முழுவதும் மழை பொழிவுகள் நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் 12, 13ல ரொம்ப அதிகமான மழை பொழிவ வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஆரம்பத்துல எடுத்த உடனே வந்து நாளைக்கு வந்து மிக கனமழை வராது. அதனால பயப்படாதீங்க. எடுத்த உடனேயே மிக கனமழை வந்து கொட்டி தீர்த்துரும் அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு மழை வந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் காலை, பகல்ல ஒரு கனமழையா ரொம்ப தீவிரமா இருக்கும். இரவு நள்ளிரவுல முதல் மிக கனமழையாக பதிவாக ஆரம்பிச்சிரும். படிப்படியாக நேரம் செல்ல செல்ல மழை பொழிவுங்கிறது அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர குறைஞ்சிக்கிட்டே போகாது. அதனால கொடுத்திருக்கக்கூடிய தேதிகள் 11லேருந்து 13 கொடுத்திருக்கோமா, அதே மாதிரி டிசம்பர் 18லேருந்து 22 வரைக்கும் கொடுத்திருக்கோமா, அந்த தேதிகளில் தயவு செய்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. கிட்டத்தட்ட கடந்த 3 நாட்கள் 4 நாட்களாக நிறைய பேர் இன்னும் மழை வரல, மழை தொடங்கல, மழைன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இன்னும் பார்த்தா மழையே ஆரம்பிக்கல, அதுக்கான அறிகுறியே இல்லைன்னு சொல்லி கடந்த 3 நாட்களா 4 நாட்களா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. எந்த தேதியில வந்து நம்ம மழை கொடுக்குறோம் அப்படிங்கிறத தயவு செய்து கவனிங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தேதிகள்ல மட்டும் தான் நமக்கு மழை தொடங்க போகுது. மழையும் ஆரம்பிக்க போகுது. அதில் கொடுக்கக்கூடிய தேதிகள்ல நீங்க உஷாரா இருங்க. தயவு செய்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. தமிழ்நாட்டில் நாளை முதல் மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். எங்கெங்க மழை வரப்போகுதுன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நம்ம சொல்றோம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசா நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால புதிதாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதே மாரி லைக் பண்ணாதவங்க எல்லா மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலிருந்து மட்டுமே 1000 மெம்பர்ஸ்க்கு மேல டெய்லி வந்து பார்க்குறீங்க. மற்ற இடங்கள் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்திலிருந்தும் 1000 மெம்பர்ஸ்க்கு மேல நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா லைக் வந்து கொஞ்சம் பேர் தான் பண்றீங்க. எல்லாருமே நீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா 100% நம்ம மழை பொழிவுகள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நம்ம டெய்லி நம்ம பார்க்க தான் போறோம். நீங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாளை முதலாக இந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மிக கனமழை, அதி கனமழைங்கிறது படிப்படியாக அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்று மழை பொழிவுல நம்ம எதிர்பார்க்கலாம். அறிவித்தபடி கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வலுவான கனமழைங்கிறது பதிவாகும். இந்த சாரல் மழை வர்றது, லேசான மழை, மிதமான மழை இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைங்க. எடுத்தா நமக்கு கனமழை மட்டும்தான். கனமழை தான் நமக்கு வந்து முதற்கட்டமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மிக கனமழை, அதி கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிரும். அதில் கடலோர மாவட்டங்களும் சரி, டெல்டா மாவட்டங்களும் சரி, 2 பகுதிகளுக்குமே சற்று வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். குறைஞ்சது 10 சென்டிமீட்டர் மழையாவது நிறைய மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த டிசம்பர் 13க்குள்ள எதிர்பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வருது பாருங்க டிசம்பர் 17க்கு அப்புறம். அந்த சுற்று மழை பொழிவுல நமக்கு சற்று வலுவான மழை பொழிவு மேலும் தீவிரமடைந்து 15 சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மழை வந்து கொண்டே தான் இருக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முடியும் வரைக்கும் நமக்கு மழை குறைய போறதும் கிடையாது. கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கடலோரம் மற்றும் டெல்டாவுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் கண்டிப்பா நம்ம கொடுக்க தான் போகிறோம். மழை முடியும் வரை எச்சரிக்கை நம்ம முடிக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமான மழையா தான் இருக்க போகுது. ஏன்னா கூடுதல் மழை எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. அப்போ மழை தேதிகள் நம்ம சொல்லுறோம். அதே போல தான் இந்த மழை வாய்ப்புகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, அதிலும் குறிப்பா டிசம்பர் 11 நாளையிலிருந்து தான் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து கவனமா இருங்க. சென்னை முதல் புதுக்கோட்டை அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த 2 பகுதிகள் தான். ஒன்று வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதி, இன்னொன்று வந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள். இந்த 2 இடங்கள் தான் நம்ம மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறோம். அதில் வந்து முதலாவதாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்க இருக்கிறவங்க வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். ஏன் அதிகப்படியான மழை வருது அப்படின்னா, நேரடியாக தாழ்வு பகுதி பொறுத்தவரை தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கி வருவதன் காரணமாக நமக்கு அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது. ஏன்னா முதல்ல கடலோர மாவட்டங்களில் மழை வந்ததுக்கு அப்புறம் தான் உள் மாவட்டத்தில் மழை தீவிரமாகும். நிறைய பேர் உள் மாவட்டத்திலேருந்து கேட்குறீங்க, ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகணும், ரொம்ப டிலே ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பெங்கல் புயலில் நிறைய இடங்களில் நமக்கு மழை பதிவாகிட்டு போயிடுச்சு.
இந்த சுற்று மழை பொழிவும் அதிக அளவு நமக்கு மழை ஏற்படுத்தும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த 4 மாவட்டங்களும் 11ஆம் தேதி மதியத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள். நாளை மதியத்துக்கு அப்புறம் இன்னும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுக்குள்ள போகுது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் இந்த இடத்துல மிதமானதிலிருந்து கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். கடலோரத்துல மட்டும்தான் கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழை எல்லாம். உள் மாவட்டத்தில் வந்து மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால், மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே அதிகளவு வந்து நமக்கு பதிவாகும். சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் 100% ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம கொடுக்க முடியும். மாவட்டம் முழுவதும் மழை இருக்கும். இந்த கொஞ்ச இடத்துல மழை பதிவாகிட்டு அங்கே மட்டும் மழை பெய்யாமல் போகிறது, இந்த மாதிரி வந்து மழை பொழிவு கிடையவே கிடையாது. சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே, அந்த மாவட்டம் முழுவதுமே 100% ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்க தான் போகிறது. முதலாவதாக மிதமானதுலேருந்து கனமழை தாங்க ஆரம்பிக்கும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் ஆரம்பித்து அதுக்கப்புறமா படிப்படியாக மிக கனமழைங்கிறது கடலோர மாவட்டத்தில், பின்னர் படிப்படியாக மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துறோம். அதை ஏற்கனவே இப்போ சென்டிமீட்டர் சொல்லியிருந்தோம், 10லேருந்து 15 சென்டிமீட்டர்னு. அந்த மழை பொழிவுகள் உறுதியாக கடலோர மாவட்டத்தில் எதிர்பாருங்க. உள் மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் நமக்கு நல்ல ஒரு மழை கிடைக்கும். மறுபடியும் ஒரு கனமழைக்கான வாய்ப்பு திருவண்ணாமலையில் எதிர்பார்க்கப்படுது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க. அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் நமக்கு பகல் நேர வெப்பநிலை இன்னைக்கு வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய மாவட்டத்தில் இன்றைக்கி தான் கடைசி நாள், பகலில் வெயில் வந்து அதிகமாக பதிவாகிறது. இன்றைக்கி தான் கடைசி நாள். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து உங்களுக்கு பகல் நேர வெயில்லாம் இல்லாமல் நல்ல வான மேகமூட்டமும் நல்ல அதிகளவு மழை பொழிவும் பதிவாக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நாளிலேருந்து நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் பதிவாகும். உள் மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே பல பகுதிகளாக நம்ம பார்த்துருந்தோம். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட பகுதிகளுக்கும் அதிகளவு மழை வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொடர் கனமழையாக அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்புகள் ஏற்படும். தென் மாவட்ட பகுதிகளுக்கு மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால், மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க. மிக கனமழை, அதி கனமழை தென் மாவட்டத்திற்கு இந்த சுற்றில கிடையாது. இப்போ டிசம்பர் 11லேருந்து 13க்குள்ள தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழையோ அதி கனமழையோ பெய்ய வாய்ப்பில்லை. நமக்கு வந்து வரப்போகிறதே நமக்கு வந்து தென் மாவட்டங்களுக்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் இருக்க போகிறது. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேளுங்க. அடுத்த சுற்று மழை பொழிவுகள் நமக்கு டிசம்பர் 17 முதல் தொடங்கும் பொழுது பரவலாக கனமழையானது அப்போது நமக்கு தென் மாவட்டத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு வந்து கடுமையான வறட்சியில் விட்டுரும் அப்படிலாம் யாருமே நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கும். ஏன்னா கடந்த சில வருஷங்களுக்கு முன்பதாக பொங்கல் நாட்களில் கூட நமக்கு நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு. தாமிரபரணி ஆற்றில் பொங்கல் நாட்களில் கூட அதிக மழை பொழிவுகள் பதிவாகி திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்று பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு போனதில் நம்ம பார்த்துருக்கோம். ஜனவரி மாதத்தில் கூட நம்ம தென் மாவட்டத்தில் அதிக அளவு நமக்கு மழை பெய்ததில் வரலாறுகள்லாம் நமக்கு இருக்குது. அதனால் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சற்று வலுவாகவே இருக்கும். நமக்கு வந்து அதோடைய தீவிரத்தன்மை பிப்ரவரியிலிருந்து தான் வடகிழக்கு பருவமழை நம்ம விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இந்த பருவமழை நம்ம கூட தான் இருக்க போகுது. அதனால் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா பகுதிகளுக்குமே உறுதியாக கனமழைங்கிறது கிடைக்கும். தென் மாவட்டங்களிலும் பகுதியாகவே நமக்கு மழை பொழிவு கிடைக்கும். மாவட்டம் முழுவதும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறைய இடங்களில் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே, அதாவது மாவட்டம் முழுவதுமாகவே மழை எதிர்பார்க்க முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியான மழை பொழிவுகளாகவே தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பனிப்பொழிவு மட்டும்தாங்க, அதிக அளவு மழை எதுவும் இல்லை. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி இந்த 4 மாவட்டங்களிலும் மிதமான மழை மட்டும் பகுதியாக இருக்கும். பெரும்பாலும் வான மேகமூட்டமும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே தீவிரமடைந்து காணப்படும். ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் நாளிலேருந்து நல்ல ஒரு மழை ஆரம்பிச்சிடும். எல்லாருமே 100% கமெண்ட்டில் போட தான் போகிறீங்க, ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோ, செம்ம மழை வந்துட்டு இருக்கு எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் கமெண்ட் போட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு நாளையிலேருந்து மழை பொழிவுலாம் பதிவாக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இடைவிடாத கனமழை பொழிவுகள் இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.